ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு முறி மான்வா தான் பார்க்க போகிறோம். அந்த மான்வா பேர் கம்பர்சிய முரிம்பெர்த்து. நான் முரிம்பெர்ல ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த மான்வாவோட டைட்டில். யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த வேர்ல்டில் நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் அவங்களோட எய்ம் நோக்கி போராடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவங்க எய்ம் நோக்கி போராடிட்டு இருக்கும் போது அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரோ. அதோட அவங்களோட உண்மையான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா முடியும் தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை நண்பர்களே, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோட நேமை வர வர அப்படியே சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். யாருக்கும் சமத்தியாக அடி உழுவுது. அடி கொடுக்குறது வேறு யாரும் இல்லை, அது நம்ம கதையோட ஹீரோ தான். அடி பொழந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. மொட்டை மண்டையில் விட்டு மொட்டை மண்டை கலங்கி போயிடுச்சு. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்படிப்பட்ட மனுஷங்களாம் இருக்காங்க தான். என்னோட கனவு ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நான் ஒரு எளிய மனுஷன்தான். இந்த முறிமேட்டிலே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுறதுங்கிறது என்னோட கனவு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி நிற்கிறான் ஹீரோ. அங்கிட்டு மொட்டை மண்டை தேர்ச்சி போய் கீழே கிடக்குறான். மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு மண்டை. அது மட்டும் அடி வாங்கியிருக்கான் அவன். அதனால தான் எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறணுங்கிற ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. அதை நோக்கி என்னோடய பயணத்தை தொடங்கினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். போன வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போனா ஹீரோ வேறு உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். அதான் ஹீரோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க போக போக கதையை பார்க்கலாம். அங்கே சண்டை போட்டுட்டு இருக்க ஒருத்தன் கத்துறான், அடே பைத்தியக்காரன், நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நாங்கள் யாருன்னு உனக்கு யோசனையாவது இருக்காடா? பைத்தியக்காரன் மட்டும் நான் வந்துகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நாங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடுற பார்ப்போம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கத்திக்கிட்டே அவன் சொல்கிறான், டேய் கைப்புள்ளியலா, ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா, அவனை போய் காலி பண்ணுங்கடா. எஸ் சார், நான் கிளம்பிட்டோம் சார், அவனை காலி பண்ணாமல் வர மாட்டோம் சார் ஆன்னு கத்திக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன தம்பியலா, எல்லாம் ஒன்றா வரீங்களா? வாங்க வாங்க ஒட்டுக்கா வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆன்னு கத்திட்டு ஒருத்தன் ஆக்ஸை வச்சு ஹீரோ வெட்ட வரான். டக்குன்னு கீழே குமிஞ்சி காலை தூக்கி ஒரே அடி மூஞ்ச பார்த்து, ஐயோ முடிஞ்சு வச்சுடா சோழின்னு கத்திட்டு அங்கிட்டு கீழே போய் விழுவுறான் அவன். அடித்த அடியில் வாண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு கீழே விழுந்துட்டான் அவன். ஹீரோ அவனை அடித்ததுக்கப்புறம், அவன் தனியாக தாண்டா இருக்கான், வாங்கடா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை காலி பண்ணிடலாம். ஓகே ஓகே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்போம், அவனால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா அட்டாக் பண்ண போகிறாங்க ஹீரோவை. ஹீரோவை பண்ணுற அட்டாக் சொல்கிறான். தி நார்மல் கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விடாமல் வாச்சிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் மூஞ்சிலையும் ஒவ்வொரு அடி விழுவுது. அவனை வெட்டுங்கடா அப்படின்ட்டு எல்லாம் வெட்ட வராங்க. முடிஞ்சா வெட்டிங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும். நல்லா கேளுங்கடா, அவனை பார்த்துக்குங்கடா, என்னோட கோடாலி அவனோட உயிரை எடுக்காமல் விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஹீரோ நினைக்கிறான், அடச்சை இதே மட்டும் எத்தனை பேர் தாண்டா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ கையை கீழே வச்சு சும்மா சுற்றி 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 வரவனுக்கெல்லாம் மூஞ்சி மோரெல்லாம் பேர்ற அளவுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொலட்டி ஆடுறான், சுற்றி அடிறான், திருப்பி ஆடுறா அப்படிங்கிற மட்டும் சொலட்டி 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 அடிக்கிறான் ஹீரோ. அடாடே இவ்வளோ வீக்காக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு மாசா எந்திரிச்சு நிற்கிறான் ஹீரோ. சை, என்னை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்கடா, ஒருத்தங்க கூட ஒழுங்காக சண்டை போடலடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன தம்பியெல்லாம் இது போதுமா என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறான். டேய் அவன் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குடா, பார்த்து சண்டை போடுங்கடா, நம்ம பார்க்காத ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறான், அதனால் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், டேய் நீங்கள் யாரோ ஒருத்தன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்படி வந்து அட்டாக் பண்ணது பெரிய தப்புடா, இப்போ அவங்க எல்லாருக்கும் சாவு தாண்டா நிச்சயமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வேக வேகமாக ஒடியாந்துக்கிட்டு இருக்கான் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா, டே அவன் ஒரு மான்ஸ்டர்ரா, டே இங்கே நிற்காதீங்கடா ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடே டே வந்துட்டான்டா அவன் கிட்ட, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் மூஞ்சில் வந்து கையப்பட்டாருன்னு ஒரு குத்து விழுவுது. யாரான்னு பார்த்தா அங்கிட்ட ஒருத்தன் நிற்கிறான். அடா ஒரு சின்ன பையலை கூட உங்களால் அடிக்க முடியலையடா, நான் அடிக்கிறேன்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அடே சின்ன பையலை, ஏதோ தெரியாத மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிற, அதனால் 4-5 பேரை அடிச்சிட்டா பெரிய ஆள் நினச்சிட்டியா? ஒழுங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிற என்னக்கிட்ட நீ மோதி பாடுறா. நான் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. எப்பா பயன்படுத்துப்பா, முதல்ல பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யார் இது பெருசுன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். டக்குன்னு அவனோட கீயை ரிலீஸ் பண்ணுறான். இந்த முரியும் லாகின்லேன்னா டான்டியானு கீ இதுதான் முக்கியம். அவங்க எவ்வளோ கீ வச்சுருவாங்களோ அவ்வளோ சக்திசாலியாக இருப்பாங்க. அதனால் அவனோட கீயை ரிலீஸ் பண்ணுறான். என்ன தம்பி, சண்டை போட தயாராக இருக்கியா? என்னோட பவரை பார்க்கறதுக்கு நீ தயாராகிறா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வேக வேகமாக வந்திருப்பான். டேய் நீ யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு சப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ்ரா, என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிட்ட
ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு வேகமாக ஹீரோவை குத்துறது அவனோட கையை கொண்டு வருவான். டக்குன்னு ஹீரோ தடுத்து, டேய் நான் யூஸ் பண்ணுறது பாக்ஸிங்கடா, இது முதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாதுடா அப்படின்ட்டு அப்பர் கட்டுன்னு ஒரு பஞ்சை விட்டு அவனுக்கு வாய்கெல்லாம் நவந்து போயிடும் ஹீரோ அடிச்ச அடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் குழப்பி விட்டுருவான். அதோட அந்த சீனு கட்டாயி இப்போ ஹீரோவோட பாஸ்ட்டை காட்டுவாங்க. ஹீரோ வந்து வேற வேர்ல்டுலேருந்து இந்த வேர்ல்டு தான் வந்திருப்பான். அதனால அவனோட பாஸ்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டில் நம்ம ஹீரோ மிகப்பெரிய பாக்ஸராக இருப்பான். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான பாக்ஸர்னா நம்ம ஹீரோ தான் சொல்லலாம். எந்த ஒரு மேட்ச்லையுமே தோக்காமல் எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோட மூஞ்சில் எந்த ஒரு சந்தோஷமே இருக்காது. நம்ம எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாட்டமே ஹீரோவனோட மூஞ்சை வச்சுப்பான். சார் தியோங், நாங்கள் நியூஸ் சேனல்லேருந்து வந்துகிட்ருக்கோம். நீங்கள் ஜெயிச்சதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். அதோட இன்னொன்று கேள்விப்பட்டோம், இன்னொரு கட்சிக்காரர் உங்களோட பாக்ஸிங் செய்யணும்னு ஆசைப்படுறாராமே, அது உண்மையா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை தான். நான் கடைசியாக சண்டை போடுறதும் அந்த ஒரு மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தியோங் சார், என்ன இப்படி சொல்கிறீங்க? எதனால் இந்த திடீர் முடிவு? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்போனா கடைசியாக சண்டை போடுறது இந்த ஒரு பாக்ஸிங்கில் தானா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் நினைக்கிறது சரிதான். என்னோடய உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. நான் கடைசியாக சண்டை போடுறது இந்த ஒரு மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, சாம்பியன் ஹாசாங்கோட மேனேஜர் நான் பேசலாமா அப்படின்ட்டு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ ரொம்ப நாளாக தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறதோட கண்டினியூஸாக மேட்ச் நிறையா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவரோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு அவனோட மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டரில் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. கடந்த 30 வருஷமாக அவர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கார். அதோட அவர் தடகள வீரராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவர் லாங்கஸ்ட்டு வின்னருங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே இப்போயே இந்த லைவ் ஸ்ட்ரீம் இங்கே முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இதோட முடிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க 2 பேரும். ரிப்போர்ட்டர்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாம்பியன் கியோசாங், நீங்கள் உங்களோட டைட்டிலை விட்டு கொடுக்க போகிறீங்களா? பர்ஃபெக்ட் மாஸ்டருங்கிற டைட்டிலை விட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. ஹீரோ கண்டுக்காமல் அங்கேருந்து நடந்து போகிறான். கொஞ்ச நேரம் காத்துருங்க, மாஸ்டர் பர்ஃபெக்ட். என்னது மாஸ்டர் பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். என்னை பார்த்தே அந்த நிக்நேம் வச்சாங்க அதுக்கு முன்னாடி. அப்போல்லாம் நான் சின்ன வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவனாக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பாக்ஸிங், முயோத்தாய் போன்ற எல்லா தற்காப்பு கலையிலையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸு நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் தனியாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே உருவாக்கினேன். அதை வச்சு நான் 30 வருஷமாக சண்டை போட்டேன். எல்லா சண்டையிலும் நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். 30 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் தொடர்ந்து சண்டை போட முடியலை. என் உடம்பு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. என் மனசு ஒத்து வந்தாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கும் ரிங்கில் நின்று சண்டை பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் இந்த எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ மருந்து, இவ்வளோது சாப்பிட்டும் இந்த டைம் எனக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கண்ணை மூடுறான். டக்குன்னு அதோட அங்கே கட் பண்ணிட்டு இப்போ வேறு இடத்துல காட்டுறாங்க. நிறையா கொலை நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு அரசர் ஒன்றையும் எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டி ஒரு குழுவாக சேர்க்க ஆரம்பித்தார். எல்லாத்தையும் தட்டி கேட்கவும் ஆரம்பித்தார். அதனால் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. வாரம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் இருக்கவங்களாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து அவங்கள அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் ஜின் ராஜ்யத்தோட மன்னர் ஜிசான் அவங்கள துன்புறுத்துறதை நிறுத்திட்டு அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க, அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு கட்டளையை பிறப்பிச்சார். அதனால் அவங்கள துன்புறுத்துறதுலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அவங்க இந்த போரில் எங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்தாங்க. அரசர் அவங்க எல்லாரையும் ஆதரித்தார். மொத்த கண்டத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அரசர் குமியும் மெருக்கு இடையேயான நடைபயணமாக அவர் ஏறிட்டார் அப்படின்னு ஹீரோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பா இவன் தான்ப்பா நம்ம கதையோட ஹீரோ. அங்கே கண்ணை முன்னா இங்கே முழிச்சிட்டான். அதான் முரீம் வேர்ல்டில் நம்ம ஹீரோ அடுத்து அவனோட என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க. எப்பா இந்த வரலாறு படிக்கிறதுல நல்லா தான்ப்பா இருக்குது. ஒவ்வொரு வரலாறும் ஒன்று சொல்லி தருது. அதோட அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறேன். யங் மாஸ்டர் கையோ, நீங்கள் மறந்துருப்பீங்க வந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. ஐயோ உங்க பார்த்துட்டாங்களா? எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்கள்கிட்ட இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். என்ன மன்னிச்சிருங்கோல், நான் இங்கே இருக்க புக்கெல்லாம் படித்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். நம்ம இன்னொரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது எங்களோட வேலை. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க. சரி ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் விளையாட போகிறேன், நான் வரத்துக்கு லேட்டாகும் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான்.
அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்லுங்க, யங் மாஸ்டர் நைட்டு சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க சரியா? சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். ஹீரோ ஹாப்பியாக பாட்டு போயிட்டுருக்கான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாட்டு பாட்டு நடந்து போயிட்டுருக்கான் ஹீரோ. அந்த லேடி காவலரை பார்த்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் யங் மாஸ்டருக்கு என்ன ஒரு எனர்ஜின்னு. ஆனால் எனக்கு கவலையாகவே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் வெளில போகும்போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாருன்னு எனக்கு கவலையாகவே இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் கவலைப்படுறேன் தான். ஏன்னா ஒரு கோல்டன் வாலை சேர்ந்தவங்களை கட்டத்துனா நிறைய வெகுமதி கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் யங் மாஸ்டரை கட்டத்துனா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 50 கோல்டுனாலும் கிடைக்கும் அப்படின்னா அவன் ஒரு பெரிய பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், ஏப்பா இந்த இடம் கரெக்டாக இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு, இப்போ ஆரம்பிக்கலாமா? என்ன இப்போ கரெக்டாக இருக்கும் ஆரம்பிச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதோ பண்ணுறதுக்கு தயாராகிறான். ஹீரோ ஒரே இடத்துல நின்று கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்கிறான் ஹீரோ. பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி அவனோட பழைய உடம்பு வந்து நிற்கிது. முன்னாடி பார்த்தா ஹாலோகிராம் மட்டும் யாரோ ஒருத்தன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ அவன் என்ன மட்டும் சண்டை போட போகிறான்னு தெரியலையே, நம்ம கொஞ்சம் தயாராகவே இருக்கலாம். அவன் சண்டை போடுறதுக்கெலாம் நம்ம கரெக்டாக கவுண்டர் பண்ணி அடித்தே ஆகணும். சரி சண்டைக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அந்த இல்யூஷன் வந்த உடனே ஹீரோவை ஒரு பஞ்ச் பண்ண வருது. அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான், ஆனால் என்னால் இதை டார்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டார்ச் பண்ணிடுறான். டார்ச் பண்ணிவிட்டு அவனோட கால்லேயே ஒரு அட்டாக் பண்ணுறான். என்னாச்சு, என்ன அட்டாக் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே அவன் ஒரு அட்டாக் பண்ணுறது தயாராகிறான். என்னது இப்போ டேக்கிள் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ டேக்கிள் பண்ணுறதுக்குள்ளேயும் அந்த அட்டாக் பண்ணோன்னே ஹீரோ கண்டிப்பாக இதுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அட்டாக்கை டேக்கிள் பண்ணிட்டு பின்னாடி சறுக்கிட்டு போய் நிற்கிறான் ஹீரோ. பரவாயில்ல பவர்ஃபுல்லான அட்டாக் தான் பண்ணுறான் அவன், எப்படியோ டேக்கிள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காற்றுலேயே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மேலே இருந்து அவன் அந்த கடத்தை வந்தவன் பார்க்குறான். என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், காற்றுலேயே கடந்து வீசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோன்னு கத்திக்கிட்டு வந்துட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறான். ஹீரோ என்னமோ அந்த இலியூஷனை தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோ பண்ணுற அட்டாக்கு அங்கே எதுக்கு இருந்த ஒரு மரத்து மேலே விழுந்துடுது. அந்த மரமே துண்டாக போயிடுது. ஹீரோ நினைக்கிறான், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, இந்த கலை கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும் போல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, எனக்கு 9 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கானா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு ஏற்கனவே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன பையனாக 9 வருஷத்துக்கு முன்னாடி முரிமில் வந்து பிறந்தேன். அதிலேருந்து என்னோடய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இப்போ சக்திசாலியாக மாறிட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நான் முரிமில் திரும்பி பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். போன வாழ்க்கையில் என்னால் அங்கே இருந்த சட்டங்கள் அதோட அந்த கவர்மெண்ட்டுக்குனாலேயே என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியல. ஆனால் இப்போ என்னால் என்னோடய ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். முரீம் இந்த வேர்ல்டில் வாழ்வு இறப்பு அவங்களோட சக்தியை பொறுத்து தான் இந்த வேர்ல்டில் ஒருத்தரால் வாழ முடியும். அதனால் இந்த மொத்த உரிமையும் நான் கட்டி ஆள போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சபதம் எடுக்கிறான். ஹீரோ சொல்கிறான், நான் மாஸ்டர் பர்ஃபெக்டாக இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. ஆமாம் இங்கே வரும்போது நான் ஒண்டியும் தானே வந்தேன், யாரும் வந்த மட்டுமே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ அங்கே போய் பார்க்குறதுக்கு போகிறான். அடச்சே சின்ன பையன் தான் நினச்சா இவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கான், ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் பார்த்தா முடியாது போலையே அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோ எதுக்கு வந்து நிற்கிறான். ஆமாம் இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். ஐயையோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாம் ரொம்ப நேரமாகவே நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ இப்போ என்ன சொல்கிற, என்னோடய அப்பா என்ன ரகசியமாக பாதுகாக்க சொன்னார், நீ அதனால என்ன ரகசியமாக நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா? யங் மாஸ்டர் ஆமாம் உங்கள் அப்பா தான் பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி செஞ்சதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்ட, ஃபுல்லாக பார்த்துட்ட தானே? அது என்ன சொல்கிறதுனா எங்கள் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, உங்கள் அப்பா தான் உங்களை பார்த்துக்க சொன்னார், அதனால தானே அப்படி வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஐயோ இது ரொம்ப தப்பாக போகுதே, இது மட்டும் நம்ம பயிற்சி எடுக்கிறது வெளியில் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியுமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் நீ அப்பாவுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக அவர் தாண்டகம் ஆடிடுவாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோடய கிளான் பேர் வந்து கோல்டன் டைகர் வால். இருக்க 10 கிளான்லேயும் விக்கஸ்டான கிளான்னு சொன்னால் என்னோடய கிளான் தான் சொல்லலாம். அதோட நிறைய நல்ல பேரை சேர்த்து வச்சுருக்கு இந்த ஆர்த்தோடாக்ஸில், அதனால் எங்கள் கிளானுக்கு நிறைய நல்ல பேர் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட என் கிளானில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் நல்லவங்க, அதோட ஆர்த்தோடாக்ஸு அந்த செட்டுக்கெலாம் கொஞ்சம் ஏற்ற மாட்டமே எல்லாமே பண்ணுவாங்க, அதனாலேயே நல்ல பேர் இருக்குது என் கிளான் மேலே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். கோல்டன் டைகர் வாலோட லீட்ரு என்னோடய அப்பா தான். என்னோடய அப்பாவுக்கு ஒரே ஒரு மனைவி, எனக்கு முன்னாடி 2 சிஸ்டர் இருக்காங்க. என்னோடய அப்பாவோட பேர் வந்து ஜேகா. அந்த 2 குழந்தைங்களுக்கு அடுத்து பிறந்த அடுத்து பிறந்தது நான் தான்.
என்னோட பேர் யோன் ஹாவ் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் மகனே, உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையாடா அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கார். ஆமாம், என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னு ஹீரோ கேட்குறான். நீ ஒரு ஆளின்னு ட்ரூப்ஸ் பயன்படுத்துகிற ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையாடா? அப்பா அது என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைப்பா அப்படின்னு ஹீரோ அவனோட அப்பா பார்த்து கேட்குறான். ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்கிறான், என்கிட்ட போய் சொல்கிறதுக்கே உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே மவனே, நீ தரையில் படுத்து உருள்றதையும் காற்றுலேயே குத்திக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டானா? அந்த தற்காப்புகள்லாம் குப்பைக்கு சமண்டா, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுடா, அதை ஏன்டா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க? ஹீரோ ஒரு உருட்டுவாம பாருங்க அவங்க அப்பாட்ட. அப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஒரு ஜீனியஸால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் மிகப்பெரிய மாஸ்டரு. அவரை நான் எதர்ச்சியாக தான் சந்தித்தேன். இந்த மேம்பட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பெரிய ஒட்டி விடுவாங்க அப்பாட்ட. டேய் மவனே, நீ பொய் சொல்கிறீங்கன்னா அது கொஞ்சம் பொருந்தின மாட்ட சொல்கிறா. எவ்வளோ துணிச்சலாம் உங்கள் அப்பான்ட்டே வந்து பொய் சொல்கிற? ஐயையோ, இதில் அவர் உழுவலை போலையே, இன்னும் கொஞ்சம் ஏற்றி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரிடா மவனே, விளாண்டதெல்லாம் போதும். உண்மையிலேயே நீ தற்காப்பு கலையை கற்றுக்கணும்னா அதை நீ இப்படிலாம் கற்றுக்க வேண்டாம். நான் உனக்குன்னு ஏற்ற மாட்ட ஒரு மாஸ்டரை கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மவுண்ட் வாசட்னு ஒன்று இருக்குது, அங்கே போய்ட்டு நீ எக்ஸ்டர்னல் டிசேபிளாக சேரணும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு ஹீரோக்கிட்ட. எப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னோடய தற்காப்பு கலை அவங்க சொல்லிக் கொடுக்குறதோட மேம்பட்ட தற்காப்பு கலை, இதெல்லாம் அவங்களால ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் நானே கற்றுக்கிறேனே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், இப்போ என்னடா சொன்ன நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்தாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இன்னும் 10 நாளில் அவா பிரிவுக்கு செல்ல போகிற, சரியா? தயாராரு. எப்பா நான் போகிறேன்னு உன்ட்ட சொல்லவே இல்லையா, யாயா திடீர்னு என்ன அனுப்பி வைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்பா என்னோட ஒரு பெட்டு கட்டுறீங்களா? ஆமாம், என்ன பெட்டு? நீங்கள் மவுண்ட் வாசட்டில் உங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்னு தானே நாங்கள் அனுப்புகிறீங்க. அப்போனா என் வயசுலேயே அங்கே ஒரு சீடன் இருப்பான்ல, அவனை என்னோட பேரிங் போட விடுங்க. நான் அவனை ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாரோட மார்ஷியல் ஆர்ட்ஸு பெருசுன்னு. இப்போ ஒத்துக்கிறீங்களா பெட்டுக்கு அப்படின்னு ஹீரோட அப்பா பார்த்து கேட்குறான். இவன் ரொம்ப சீரியஸாக இருக்கானோ அப்படின்னு ஹீரோ அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ சொல்கிறான், நான் ஒண்டி தோத்துட்டேன்னா நீங்கள் சொல்கிற எந்த ஆர்டராக இருந்தாலும் நான் தட்டாமல் கேட்குறேன். அதே நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் பயிற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது, நீங்கள் என்னை நோண்டக்கூட கூடாது, சரியா? சும்மா நோண்டிக்கினே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓஹோ, நல்ல ஒரு ஐடியா அவனே கொடுத்துருக்கான். அதுவாக வந்து சிக்குதையா, இதை வச்சு அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோட அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, பெட்டுக்கு நான் ரெடி. எவன் தோக்குறானோ அவன் ஜெயிச்சனோட பேச்சை கேட்கணும், இதுதான் பெட்டு. என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. அப்பா அம்மாவனும் 2 பேரும் ஒரே மாட்டமே இருக்காங்கய்யா. சரி, இதாயா பெட்டு, முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு காட்டியா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா யோசிக்கிறாரு. அடே மவனே, என்னோட வலையில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டியாடா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா. ஏன்னா அங்கே நீ போட்டி போட போகிறவன் அப்படிப்பட்ட ஆள். அவன் தற்காப்பு கலையில் எவ்வளோ சிறந்தவன் தெரியுமா? அவனை மவுண்டோட ப்ளம் பிளாசம்னே சொல்லுவாங்க. அவனோட ஸ்கில்லு ஃபஸ்ட் ரேட்டு வாரியருக்கு ஈக்குவலாக இருக்கும். நீ கண்டிப்பாக தோற்று போயிடா மகனை. ஈரன் நினைக்கிறான், கண்டிப்பாக நான் தான்டா ஜெயிப்பேன், முடிஞ்சா என்ன வேண்டாலும் பண்ணிக்கிட அப்படின்னு ஈரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். மவுண்ட்வா ப்ளம் பாசம்னு சொன்னீங்களே, இப்போ அவனை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட சீனியரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீனியரு, என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுங்க. டச்சை மிஸ் பண்ணிட்டேனே, இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ பின் வாங்காமல் முடிஞ்ச என்னோட அந்த மோது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட சீனியரு அட்டாக் பண்ணுறது போயிட்டுருக்கான். அவன் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான், 6 கம் ஸ்வாடு டெக்னிக் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அவனோட ஸ்வாட்லேருந்து ஒரு எனர்ஜி மட்டும் போய் அவனோட சீனியரோட ஸ்வாடை தாக்குது. பெரிய ஒரு வெடி விபத்து மட்டும் நடக்குது. அவன் பார்க்குறான், என்ன ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு, இந்த அட்டாக்கில் என்னோடய ஸ்வாடே கருகி போயிட்டு அந்த சீனியர் பார்த்துக்கிட்டு இருக்கான். யோட்டோ, நீ எல்லாமே சீக்கிரமே கற்றுக்கிட்டு வர, நீ எல்லாத்தையும் சீக்கிரமே கற்றுப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிக் பிரதர், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சரியா? நான் இன்னும் கடினமாக பயிற்சி எடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே பெரிய ஆளாக வருவேன், நான் இன்னும் கடினமாக பயிற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அங்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது. நல்லாவே சண்டை போட்டேன், நல்ல ஒரு பேரிங், நல்லா தான் இருந்துச்சு உங்கள் சண்டை அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அந்த க்யூட்டாக கேட்குறான். இவன் நல்லாவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரான், இவன் மட்டும் ஒரு சீடன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு யோட்டோவோட மாஸ்டர் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேர் ப்ளம் பிளாசம் வாரியர் கியோட்டோ. இவர் ஃபஸ்ட்டு எல்டர்னு சொல்கிறாங்க மவுண்ட் வாசட்டில்.
மாஸ்டருக்கு என்னோட வணக்கங்கள் அப்படின்னு கியோட்டோ சொல்கிறான். நம்ம 2 பேரும் போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குன்னு உன்ட்ட சொல்லலையா? ஆமாம், என்ன மீட்டிங்கு? உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோட்டோவை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நல்ல செய்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறான் அவன். என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு நம்மளை சாப்பிட்றதுக்கு அழைச்சிருக்கான். அங்கே தான் போகணும். அப்போனா அங்கே நிறையா ஸ்வீட் இருக்கும்ல, நான் நிறையா ஸ்வீட்டு சாப்பிடுவேன், ஐயா ஜாலி அப்படின்னு கடந்து குதிச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், அங்கே நிறையா ஸ்வீட் இருக்கும், டன் கணக்கில் இருக்கும் ஸ்வீட்டு அப்படின்னு அவனோட மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம அங்கே போனோம்னா என் ஃப்ரெண்டோட பையன் ஏதோ ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கானா. அது வேறு ஏதோ ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்கிறாங்க. அவன் கற்றுக்கிற அந்த தற்காப்பு கலையை நீ தோக்கடிக்கணும். உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு அவனை தோக்கடிச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு அவனோட மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், ஸ்வீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு வேறு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு கேட்போம். ஓஹோ, அப்படின்னா அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டா போச்சு, அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குற மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த யோட்டா பைலுக்கு நிறையா ஸ்வீட்டு பிடிக்கும் நண்பர்களே, இவனுக்கு ஸ்வீட்டு தான் பிரியம். யோட்டா சொல்கிறான், அவனை தோக்கடிச்சு முடிச்சுட்டு பாலாடையெல்லாம் இருக்கும், நிறையா சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட வீட்டை சுற்றி நிறைய பேர் நிற்கிற மட்டும் காட்டுறாங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏப்பா இங்கே ஏதோ ஃபைட்டு நடக்க போதாம்ப்பா, கோல்டன் டைகர் வாழை சேர்ந்த அவன் லீடரோட பையனுக்கும் மவுண்ட் வாசெட்டை சேர்ந்த ஒரு பையனுக்கும் சண்டை நடக்க போதாம்ப்பா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, அங்கே நிற்கிறான் பாருங்களேன், அவன் ஏதோ தேர்ட் ரேட்டு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருக்கானா. ஆனால் மவுண்ட் வாசெட்லேருந்து வர சீடை மவுண்ட் வாசெட்டில் இருக்க ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கானா. அவன் ஜெயிப்பானா இவன் ஜெயிப்பானான்னு தெரியலை அப்படின்னு அங்கே நிற்கிற நிறைய பெருசுங்க நிறைய பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டே மொமனே, என்னை மன்னிச்சிட்றா, ஆனால் நீ தோற்று போகிறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தோற்று போய் அதில் நீ டிப்ரெஷனாக போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைடா. ஆனால் நீ உன்னோட தப்பை உணர்ந்து மறுதிருப்பி நீ நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுப்படா அப்படின்னு ஹீரோட அப்பன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடே தகப்பா, நீ வெளிப்படையாக தெரியுதுடா நீ யோசிக்கிறதெல்லாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓஹோ, ஒரு வழியாக வந்துட்டாங்களா அவங்க? ஹீரோட அப்பா அவங்கள பார்த்து கேட்குறாரு. தங்குற இடம்லாம் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு ஹீரோட அப்பா அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லாவே ஓய்வு எடுத்தோம். ஓய்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல இடம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யோட்டா சொல்கிறான், எங்களுக்கு நல்லா உணவளித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு யோட்டா சொல்கிறான். நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நண்பர்களே, என்ன மன்னிச்சிருங்கோல், யோட்டாங்கிறது பையன் இல்லை பொண்ணு, இப்போ தான் தெரிஞ்சு, என்ன மன்னிச்சிருங்கோல். என்னது, அவள் ஒரு சின்ன பொண்ணு தானா? பொய்யும் இவளோடைய சண்டை போட விட்றாங்க என்ன? ஆமாம், இவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? ஏய், அவங்களுக்கு க்ரீட்டிங் பண்ணுறா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா சொல்கிறாரு, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அவங்களுக்கு க்ரீட்டிங் சொல்லுவோம். சரி அதை விட்டுருங்க, சரி வாங்க இப்போ நம்ம ஃபேரிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு. மவுண்ட் வாசெட்டோட மாஸ்டர் கியோட்டோ மாஸ்டர் சொல்கிறாரு. சரி ஆரம்பிக்கலாமா? இது ஒன்றும் மரணத்துக்கான சண்டை கிடையாது, அதனால் உண்மையான வாழலாம் கிடைக்காது. நீங்கள் அதிகமாக காயப்படுத்திக்க கூடாது, சரியா? பொறுமையாக சண்டை போடுங்க அப்படின்னு 2 பேரை பார்த்தும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கியோட்டோ மாஸ்டர். ஒருத்தர் சிவியராக அடிபட்டு மயக்கத்துக்கு போகிற நிலமை வந்துச்சுன்னா ஒருத்தர் ஜெயிச்சராக அறிவிக்கப்படுவார், சரியா? சண்டை ஆரம்பிக்கலாமா? சரி சார், ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடன் வாழை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கிது. இப்போ வா, நம்ம சண்டைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஹீரோவை பார்த்து. உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசா இல்லை என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசான்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. நானும் தயார், வா சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், அவன் என்ன போஸில் நிற்கிறான், அது ஏதோ வித்தியாசமாக தெரியுதே, அவன் போஸே சரியில்லை, ஆனால் அவன் கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் போயிட்டு அவனை தாக்கி நான் தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. தன்னோட உடன் வாளை எடுத்து வேகமாக ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகுது அந்த பொண்ணு. அட்டாக் பண்ணுறதுக்கு தன்னோட வாலில் கீ எனர்ஜியை போஸ் பண்ணி நான் இப்போ அவனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணுது ஹீரோவை பார்த்து. ஒரு வழியாக அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். 6 காம்பன் ஆஃப் ஸ்வாட் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துது. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உன்னை சுற்றி நான் கட்டி போட்டுருவேன், உன்னோட மூமெண்ட்டை கூட என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த அட்டாக்கை டார்ச் பண்ணுறதுக்கு பைண்டிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை ஹீரோ பயன்படுத்துகிறான். ஆமாம், எப்படி அவன் டார்ச் பண்ணான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஹீரோ பக்கத்தில் வந்துடுறான். நீ பக்கத்தில் வந்தால் ஒண்டி என்னை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஹீரோட மண்டையை பார்த்து அந்த அட்டாக் பயன்படுத்துது அந்த பொண்ணு. ஹீரோ, இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதுமா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கீழே குமிஞ்சிட்றான். அவ்வளவுதான், நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்மாக்கை போடுறான். ஸ்மாக்கை போட்டு கீழே தள்ளி குத்திட்டு அவ்வளோதான் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறான். அடே என்னடா இவன் பயன்படுத்துகிறான், இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம், இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்டே கிடையாதுடா அப்படின்னு அவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
என்னது இது? இதெல்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாது. இதெல்லாம் தெருவில் சண்டை போடுறவங்க பயன்படுத்துறது. என்னடா சொன்ன? இதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸே கிடையாதா? ஜெயிக்கிறதுக்கு என்ன வேண்டாலும் பண்ணலாம். ஜெயிக்கிறது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமல் லவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.